நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க. எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் அளிக்கிறோம். எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம். அதற்கு முன் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ண போகிறோம். நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இது ஒரு ஆண் அன்பர் ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தார். இவரை பொறுத்தவரை 8/6/1970 பிறந்திருக்கிறாங்க. 12:20 AM நைட்டில் பிறந்திருக்கிறாங்க. செங்கல்பட்டில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது லக்னம் கும்ப லக்னமாக வந்தது. கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷத்தில் புத பகவான், சனி பகவான், ரிஷபத்தில் சூரியன், செவ்வாய் சுக்கிரன் மிதுனத்தில், சந்திர பகவான் கடகத்தில், கேது பகவான் சிம்மத்தில், குரு பகவான் துலாத்தில், ராகு பகவான் அதாவது கும்பத்தில் பிறப்பு லக்னத்திலே இருக்கார். இது ஜென்ம லக்னம். இப்போ வளரும் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இவருக்கு என்ன வயசாகுதுன்னு பார்த்தீங்கன்னா 70 பிறந்திருக்கிறார். இதில் ஒரு 30, ஒரு 24, 54 வயசு நடந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு. அப்போது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிம்ம லக்னம் வளரும் லக்னமாக வந்தது. இப்போது சிம்ம லக்னத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அதாவது தொழில் ரீதியாக ஒரு அழுத்தத்தை, ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறார் ஜாதகர் தொழில் ரீதியாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏஎல்பி நட்சத்திர புள்ளி மகம் 2 போகுதுங்க. மகம் அப்படின்னா கேது பகவான் அதில் எங்கே இருக்கார்? ஏஎல்பி லக்னத்திலே இருக்கார். 2ஆம் பாதம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இப்போ இவர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை பொறுத்தவரையிலையும் வீடு கட்டு வேணாம் அப்படிங்கிறது. வீடு அப்படின்னும்போது 4ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த ஏஎல்பிக்கு 4ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் எங்கே போய் உட்காந்துருக்கார்? 11ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். ஒன்றும் குறை இல்லை. இவரை பொறுத்தவரையிலையும் இந்த வீட்டுக்கு அதாவது லக்னத்துக்கு 11, இந்த 4ஆம் இடத்துக்கு இவர் எங்கே இருக்கிறார்? 8ஆம் இடத்துல போயிடுறார். அப்போ இவர் கடன் காட்சிகள் வச்சு தான் இவர் வீடு வாசல் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. கடன் பெற்று தான் வாங்கணும் அப்படின்னு. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சூரியன் 10ல் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 4 பார்க்குறாரு. அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நல்லா இருக்குது. ஏன்னா இந்த முயற்சி ஸ்தானாதிபதி எங்கே இருக்கார்? அவர் 11ல் தான் இருக்கார். மொத்தத்தில் இவருக்கு இந்த ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னம் அதன் அதிபதி சூரியன் 10ல் இருந்தாலும் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக மன அழுத்தத்தில் இருந்தாலும் இவர் இப்போ வீடு கட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதா அப்படின்னா அந்த மகம் 2 அப்படின்னும் போது மகம் 1, 2 D9 எங்கே போகும் அப்படின்னா ரிஷபத்தில் நிற்கும். அப்போது ஏஎல்பிக்கு 10ஆம் இடம் ஆகிடுது. அப்போது ஏஎல்பிக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதால இவர் டெஃபினட்டாக இந்த நிகழ்காலத்தில் இவர் வீடு இவருக்கு அமையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொல்லிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எடுத்து நிச்சயமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க. அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.